தான் அந்த பேப்பரோட ஓனர். அவர் தான் அந்த பேப்பர் ஓனர். அது இல்லை மேட்ரு. அவர் பேப்பர் போடவே கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம பேப்பர் வாங்கவே ஆரம்பிச்சு. கற்பகம் தான் பண்ணிட்டு இந்த பேப்பர்லாம் வந்து தனித்தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வரும். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பேப்பர் போடுற எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுக்கலடா. பேப்பர்லாம் வந்து தனித்தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து வரும். அவனுங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம செட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். இது பேசினே போகும்போது அந்த கமல் ஆடு வரல தீபாவளினாலே ஞாபகம் வர்றது பட்டாசு தான். ராமராமன் எப்படின்னா அந்த இடத்த விட்டு நவுறவே இல்லை, எஃபர்ட்டே இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பேப்பரும் போடுவோம் சொல்லிட்டு ஃபேன்ல உட்காடுறாங்களா, புழுக்கமா இருக்குண்டா. இது வந்து நிஜமா தான்டா சொல்றேன், வீடியோலயும் சேர்த்து தான்டா சொல்றேன். இது வந்து ஆங்கிள் மாத்தணுமா? நீ ஆங்கிள் மாத்திக்க. அவன் நாண்டா கூட வெளியே நிற்கிறான், உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கும். மச்சான் செருப்பு கழுவி இருக்கான். ஊருக்கு போனான் பஸ்ஸு அந்த பாத்ரூம் நிறுத்துவாங்க. செருப்பை கழட்டணுமா ப்ரெஸ்ஸில்? நீ ஃபஸ்ட்டு உள்ள போட்டு கட்டி தான் வச்சுருக்கா. நீ ஃபஸ்ட்டு உள்ள வருவேன், இவ்வளோ தூரம் வருவேன், பெருகிட்டு அதுக்கப்புறம் கைட்டு பெருகு நேரத்தில் மறுபடியும் செருப்பு போட்டுன்னு வரேன். நானும் பேப்பர் போடுவேன் சேர்ந்துட்டாடா. வந்து போடுவா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கிட்டு வருவான், போடு. நைட் ஃபுல்லாக வேலை பத்தல. எவ்வளோ போட்டான்? 1000. நம்ம இருக்கு நீ நைட்டு ஓட்டினேன். இப்போ எவ்வளோக்கு காலையிலேருந்து ஓட்டிங்க? 800. புரியல. மத்தியானமோ நைட்டோ சேர்த்து 800 தான். மத்தியானம் 800, நான் நைட்டு 1500. நைட்டுன்னா நான் கேட்கறது 11 மணி வரைக்கும். 11 வரைக்கும் ஓட்டினேன்ல ஸ்விக்கி. அப்போ எவ்வளோ போட்டான்? அப்போ நான் ஒரு 1000 ரூபா போட்டான். 1000 ரூபா போட்டானா? அதுக்கப்புறம் சேர்த்து 1500 ரூபா. அதுக்கப்புறம் ஓட்டினல 400 ரூபா. 4 மணி நேரம் ஓட்டினியா? 500 ரூபா. எப்படி சம்பாதிச்சு எங்க திரும்ப போறாங்களோ விஜய் சொல்லுவா. சரி சொல்லிடுவா. ஆனா காசுதான் முக்கியம். அவன் எதுவும் சொல்றான்லாம் இல்ல, காசு இருந்தாதான். அடுத்த மாசம் எங்க போறோம்? போறோமா? பேப்பர் வந்துச்சு இல்ல அழிவுடா வழிகாசு. வந்துட்டு சார் முன்னாடியே சொல்லிடுங்க. நீங்களும் பேப்பர் வச்சிருக்கீங்க தனியா நினைச்சிட்டேன். வருதுல என்ன பண்றேன்னு சொல்ல. ஒரு பேப்பர் இருக்குல்ல, ஒரு பேப்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களாண்டா வந்துடாது. அதுக்கு முன்னாடி பேப்பர் தனித்தனியாக வரும். எக்ஸ்பிரஸ்னா எக்ஸ்பிரஸுக்குள்ளே சென்னை எக்ஸ்பிரஸ் இருக்கும். இதெல்லாம் கோர்த்து தான் எடுத்துன்னு வருவோம். அதுக்குள்ள ஆளுக்கு 6 மணிக்கே பேப்பர் வேணும், 6 மணிக்கே பேப்பர் வேணும்ன்றது. பேப்பர் வாங்கவே மணி 6 ஆயிடுச்சு. இதெல்லாம் கோர்த்து தான் எடுத்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு எல்லா பேப்பருக்கும் வரும். இப்போ எல்லாமே ஆடை கம்மி பண்ணிட்டான், நியூஸையும் கம்மி பண்ணிட்டான். அதெல்லாம் ஃபோன்லேயே பார்க்க சொன்னாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 7 பேர் வேலை செஞ்சுருந்தோம், விஷால் எல்லாரும். இப்போ மொத்தமாக 3 பேர் தான் வேலை செய்வோம். ஓனரும் சேர்ந்து வேலை செய்யுது. ஆள் இல்லாமல் யாருன்னா பேப்பர் போடுற வேலை வேணும்னா நம்பர் தரேன் கீழே. இவர்கிட்ட கேட்க முடியாது. நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி அழகா 3 ஹவர்ல இப்பயே சம்பாதிக்கிற வேலையை பாருங்க. சம்மர் லீவ்ல ஸ்கூல் பசங்களாம் இருந்தீங்கன்னா பெட் சைட்ல நம்பர் தரேன், நல்லா லீவ் போடலாம். இவராண்ட
அவர் வந்தோடனே அவரே பேசுறது. சம்பளம் எவ்வளோ? சம்பளம் 2000 ரூபாய், 3 ஹவர் டெய்லி வேலை, பேப்பர் வேலை. 3 ஹவரில் 2 ஹவர், 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து 3 ஹவர் ஆகிடும். 5 மணிக்கு ஏஞ்சி வரதுலேருந்து போடுவேன், யோசிப்பேன். மற்றவங்களாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேப்பர் வாங்கி போடுவான், நான் அடிக்க வைப்பேன், அவனுக்கு வாங்கி போடுவான். அந்த மாதிரி இருக்கிறவனா இங்கே வா, இங்கே தெரியுதுல்ல, இப்படி அடிக்க தான் போட போவோம் பேப்பர் போடுறதுக்கு. இப்படி இப்படியே எடுத்து போடுறது தான். இது எல்லாமே அதே மாதிரி இருந்ததுன்னா இதுவாகாதுல்ல. என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னும் நீ போய் தூங்குவேன், கேர் பண்ணி செய்வாங்க. அட போன வகத்துலேயே வெளியே வர. அவ்வளோதான். இதுக்கு தான் வண்டி எடுத்தியா? இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்படி இப்படி கரெக்டாக தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்க. தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, தூக்கி போடுறது தான் எல்லா விடம். இவனுங்க இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடறானுங்களா வெயிலுக்கு, போடுற பேப்பரை நான் மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு வீடு தான் அந்த மாதிரி தூக்கி போடுவேன். அப்படியே இருக்கும். நான் உனக்கு தூக்கி போடுறேன். கிளம்பு வீட்டுக்கு. கிளம்பு. முருகேஸ்வர் ஆப்போசிட்ல சொன்னேன். சொன்னேன். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புடா. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, உடம்புலேயும் சார்ஜ் இல்லை. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, என்ன பண்ண போகிறேன்? உடம்புலேயும் சார்ஜ் இல்லை. கிளம்புடா. கரெக்டாக 7:30 வரைக்கும் தாங்காது. இப்போ வடை சாப்பிட்டேன். எப்போ சாப்பிட்டேன்? சரி வண்டியை மாற்றி விட்டு போயிட்டோம். எங்க விக்னேஸ்வரனை காணும். நீ சொல்லு அந்த ஃபர்ஸ்ட் டைலாக. ஒருத்தா ரெக்கார்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ரெக்கார்ட். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துக்குது வீடியோ எடுக்க. டேய் பாய்டா, பார்ப்போம். வீட்டுக்கு போயிட்டு போன் அடி. மயிரா போச்சு, கண்டுக்க மாட்டேன். ஏதோ சொன்னேன், பின்னாடி தான் வரானான்னு கேட்குறேன். அவன் போயிருக்க மாட்டாங்க சொல்ல. பேர் ஃபிகரை ஃபாலோ பண்ணுற மாதிரியே பண்ணுறான் பேர். ஏன் அவனுக்கு வேணா வீடியோவில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் செபாஸ்டின் போட்டு மென்ஷன்லாம் பண்ணி. நீ இப்போ கிளம்பு, இப்போ போதும். செபாக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தூக்கம் வர மாட்டான் நைட்லாம். அந்த வெப்சைட் பைக்கை ஒருத்த கேட்பாளு, என் பெட்ல ஒரு இடம் இருக்கு. நீ பார்த்துக்கிறியாது, அவனுக்கு அனுப்பின வெப்சைட்டை வந்து வச்சுனுக்குறான். ஒரு லாங் ரைடு போயிட்டு வருவோம். ஹெட்செட் இருந்தா எடுத்துருவோம். தூக்கணும் மறுபடியே 2000 ஒருத்தன் அப்படியே கேட்குறான். ஒருத்தன் பண்ணி ஆன் பண்ணா வண்டியில இருக்கிற மாதிரி இருந்தா சிரிப்பா இருக்காது. இப்பதானே இப்படி போனா வண்டியில வந்து உட்காந்து அது எல்லாத்துக்கும் தெரியும் வீடியோ கட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு. இப்போ எவன் வீடியோ எடுக்கல, எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்கானோ. அவன் ஒரு இடத்துல நின்று தூங்கிட்டு இருப்பான். எதுக்கு தான் வீடியோவில் கடைசி வரைக்கும் அவன் ஃபேஸ் வரணுமா? அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. தூங்குறான் அவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும். அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. வீடியோ எல்லாம் எல்லா சேனலும் இங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க இந்த இடத்துல இருந்தா இந்த ஆயம் சின்ன சேனல்ல இருந்து ஸ்டார்ட். அப்படி
நம்மளும் பெரிய சேனல் ஆகிட்டு நம்மளும் ஸ்கேம் பண்ணுவோம். ஒரே வண்டியில 3 கிராம் போயிருக்கு. இறங்க இப்போ ஒன்று பேப்பர் போடணும். இறங்க வண்டியை விட்டு இறங்க. பேப்பர் போடணும். போயிட்டாங்க. இந்தா அங்கே போயிட்டோம். சரி இது எந்த ஏரியா? இதே ஏரியா தான் உள்ள விலாசம் ஸ்ட்ரீட்டு. அந்த பக்கம் இப்படியே இந்த சந்தை திரும்பினா ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தல இதே ஸ்கூல் பேட்ச். கொஞ்ச நேரமா உன் மூஞ்சும் தெரில, அந்த பேப்பரும் தெரில, நடுவில் உடம்புல நடுவில் ஒரு ஃப்ரேம் வச்சு நீ வீடியோ எடுத்து சின்ன இன்னும் பத்தியா இங்கே பேர் இப்போ கூட நீ எங்கேயோ காலை தான் எடுத்துட்டு இருக்க ஃபோக்கஸ். மிஸ்கின் பேனா நீ வேற எங்கேயோ எடுத்துட்டு இருக்கேன்னு முதல்ல செக் பண்ணி. காலம் எடுக்கல, மூஞ்சி எடுக்கல, நடுவில். இப்போ நீ அதை காட்டும் போது அதை எடுக்கல. சின்ன இவ்வளோ பேப்பர் இருக்கு. எல்லாம் கம்மியாயிடும் ஒரு 1 hour. 1 hour அங்கே ஒருத்தன் பேப்பர் போட கூப்பிட்டா நீ தானே வண்டி விட சொன்ன, நான் அங்கே போய் விட்டு வந்துக்கிறேன். வழி விடு, இந்த ஃப்ளாட்டுக்கு பேப்பர் எடுக்கணும். போகும்போதே எடுத்துகிட்டு போக முடியா? டேய் இந்த ஃப்ளாட்டுக்குடா. அது ஏன்டா எடுக்கிற? டேய் எப்போ எத்தனை வீடியோ போடு. ஏன்னா வைரல் ஆகிடும், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பயப்படுறியா? கான் ராங்னு ஆகிடும். நியூஸ் பேப்பர் விளாக் கான் ராங். அவர் இப்போ தான் வண்ணாரப்பேட்டையில் உட்காந்து ஸ்டாம்புக்கு ஐனிங் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டான்டா. ஸ்டாம்புக்கு ஐனிங் முடிச்சுட்டு வர எப்படியோ 10 ஆகிடுமா? 10 ஆகாது. ஆன் பண்ணல. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு டக்குனு ஆன் பண்ணிட்டான். இல்லை இல்லை கண்டென்ட்டு செம்மையாக கொடுத்துருந்தான். ஆனால் நீ எடுத்துருக்க மாட்டியா? தண்ணி வேணுமா? நீ வந்து எடுத்துக்கிறியா இல்லை நான் வந்து எடுக்கணுமா? பேப்பர் போடணும். இப்படி நீ போறியா நான் போட்டுருவேன். இந்த நாய் போகிறேன். கை கீழே பிடிச்சா போதாது. கேமராவில் கவர் ஆகுதான்னு நீ பாண்டி கீழே மட்டும் பிடிச்சிங்க. கேமரா கவர் ஆகுதோ பேப்பர் ஆகுதோ வச்சுக்கிறான் போடு. கண்ணு தான் பிரேமா இருக்குது, கேமரா எங்கேயும் இருக்குது. போதும் வா பேப்பர் போடணும். வீடியோ அந்த பாட்டில் பேரை பாரு. சிதம்பரம்ல பெஸ்ட் பாட்டில் அது. பீஸ் ரூபி சிதம்பரத்தில் வாங்கின அது. பீஸ் ரூபி வித் மினரல்ஸ். இந்தா தப்பா இப்போ காமெடி என்னன்னா உனக்கு அவ்வளோதான். இறங்க சின்ன குழந்தைகளை ரைடு கூட்டு போவாங்களே அதான் அது. சொல்லியிருந்தா நான் இங்கேருந்து நடந்து வந்துருக்க மாட்டேன். அவன் சார் அங்கேயே உட்காந்துருக்கான். அவனுக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாத. இதுதான் சீக்கிரட்டா உடைக்காத. நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா. பார்ப்பாங்க. 1ஆம் தேதி போட்டு உழைப்பாது இல்லைன்னா. ஓ ஓகே. அப்படியே சைடில் என்ன பாட்டு ஓடும்? வேலை இல்லாத வேண்டா வேலை தெரிஞ்சு வேலை இல்லா பாட்டு தெரியுது. அது இல்லை, இந்த மிர்ச்சி சிவா அது ஒரு பாட்டு இருக்குங்க. ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். நான் அங்கே போய் பேப்பரை போடுற வரைக்கும் அந்த சவுண்டும் வராது. சரியா? ஏன் பியூட்டி பார்லர் இல்லையா? என் பின்னாடியே வா. பேப்பரை இப்படி தூக்கி போட்டதுமே சவுண்டு வரும். பார்க்குறியா? நாயா? ஆமாம். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். தூக்கி போட்ட சவுண்டு வந்து போகும்போதெல்லாம் சவுண்டே வராது. ஏன்னா அவன் அங்கேயே உட்காந்துருக்கான். ஏற்கனவே பேப்பர் போக சொன்னால் போக மாட்டான். ஓ கூட பேப்பர் போட வந்திருக்கானா? நான் அவன் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா ஏரியாவும் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருக்கோன்றதாண்டா பேப்பரோட இது. நாய் துரத்திட்டுலாம் வராதுல்ல, பில்டப் மட்டும்தானா?
எங்கே இருக்கு? காரு கல்லியில் இங்கே இங்கே முடிச்சுட்டு வந்திருக்கலாமே, ஏன் இப்போ இங்கே வந்தா? அப்படி இல்லை, இங்கே ஒருத்தருக்கும் ஒரு டைமிங்கில் பேப்பர் வாங்குவாங்க. ஃப்ரேம் எங்கே இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம கூப்பிட்டு வந்த ஃப்ரேம் பார்த்தியா? சொல்லு. ஒரு பேப்பருக்காரனும் ஒரு டைம் இருக்குது. சரி, சிலர் வந்து 7 மணிக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. சரி, 6:30க்கு போனோம். சரி, 6 மணிக்குள்ளே எனக்கு பேப்பர் வேணும். சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுனாங்க. நான் போட்ட இடத்துலேயே மறுபடியும் போவோம். இப்போ புரியுதா? நீ 7 மணிக்கு வாங்குறவங்க சொல்லி நீங்கள் 6 மணிக்கு வாங்கினா குறைஞ்சிட மாட்டீங்க. வாங்கி வச்சுக்கோங்க, 7 மணிக்கு படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடணும். உங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மச்சான். அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. கேமரா பிடிச்சி பிடுங்கலாம் போதாங்க கேட்டில். எப்படி வைக்கணும்? இந்த கேட்டா? இந்த நோ பார்க்கிங் போட்டிருக்கேன். இந்த கேட்டா? இல்லை எனக்கு எப்படியும் ஒரு 10-10:30 மணி வரைக்கும் வேலை இருக்கும். இப்போ பாய் வேற லேட் பண்ணிட்டார்ல, 11-12 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வேலை இருக்கும். பீடா கொடுக்க போனோம்ல அவரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும், தூங்குறது. பாய் நினச்சேன் அவனை. சாப்பிட்டு போறியாடா? ஏதாச்சும் பேப்பர் இருக்கு இவ்வளோ. சாப்பிட்டு போறியா? அடை சாப்பிட போனோம். சரி கிளம்பு. கேனியா அப்படி வச்சுங்க. ஸ்வச் பாரத். எலெக்ஷன் டைம்ல அங்கங்க ரோடு போட்டானோ, இந்த ரோடு இவ்வளவு மோசமா இருக்கு. இங்க இப்பதான்டா தோணுனானுங்களே. சரி, அங்க என்ன ஓட்டையா இருக்கு? நாய் விளையாடிங்க. இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு. அப்படியே நில்றா. இங்க என்ன தூக்கி போடுறா? தூக்கி போட்டதெல்லாம் இப்பெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போப்பான்றாங்க மரியாதை. என்ன இதுனா தூக்கி போடுறது நாட்டு இல்லை. இவங்க வாசம் தெளிச்சு போகணுன்றது எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிடறாங்க வெயில் காலத்தில். ஓ, இதெல்லாம் என்ன? அப்படியே அப்படியே வண்டியில ஹரிபுலா ரோடா இதெல்லாம்? இல்லை அப்படியேறா. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் கால் கீழே வச்சேன். இப்படி வைக்கிறியே, விழுந்துடாது? சரி, இப்போ காக்கா ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு நீயா பொறுப்பு. நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கு என்ன, நான் காக்கா ஆகி சரி போனாங்கல்ல, எதிர்க்க போனாங்கல்ல. ஆமாம், ஒரு இப்போ நான் எப்படி பேப்பர் போடுறேனோ அந்த மாதிரி சின்ன பேர்லாம் போய் அவர் பூஜை போடுவார். அங்கேயே பார்க்கல அவரை. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இவனை போக சொன்னான்ல. ஆமாம், அந்த ஆமாம் போது அங்கே நின்று இருக்காரு. இப்போ இங்கே ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. ஓ ஆமாம், அங்கே இருக்கு. கோயிலில் இருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக போவார். காண்டாக இருக்கும். என்னைக்குன்னா ஒரு நாள் நீ என்ன முட்டை நீ கேரி. புரியுதா? முட்டையா? என்னை இடிச்சிட்டானாடா. ஓ, பைக்கில் வேகமாக போவாரா? ரொம்ப வேகமாக போவார். சந்திக்கெல்லாம் பார்க்காம போயிருந்தேன். ஒன்றும் பண்ண போயிருக்கேன். சாமியை குளிப்பாட்டு கூட போயிருக்கேன். லலிதா நிவாஸ். அந்த பாட்டு தான் வைக்க போறியா? அந்த பாட்டு நீ காசு தருவ. அவன் அந்த பாட்டுலேயே நியூஸ் பேப்பர்லாம் போடுவான்ல. பாட்டில் ஒரு சீன் போடுவாரு. நான் 1 hour போடுறேன் பேப்பர். வருமா எடுப்பாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு. இந்த பாட்டு என்ன, இந்த காலையில் வெங்காயம்லாம் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிக்கா பேப்பரு
இந்த ஏரியாக்கு ஏற்கனவே வந்தோம்ல. சன்னு டிஸ்டர்ப் பண்ணுது கேமராவை, வீடியோவை. அண்ணன் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகே, அந்த வீட்டுக்கு போடும்போது இதுக்கு போடக்கூடாதா? அதுதான்டா சொல்கிறேன். ஒரு டைம் இருக்குதுல்ல, அவன் ஒரு டைமில் கற்றுவான். அங்கிளே இப்போ தான் வெளியே வராரு. அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டான். இது ஒரு வாக்கிங் போவார், அள்ளி எழுந்துச்சி இண்டு அந்த மாதிரி கேமராலாம் யாருமே பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு இப்படி வச்சுக்கிற ஃபைன் டச் தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்குறேன்ப்பா, நான் எடிட் பண்ணும்போது உட்காந்து பார்க்குறேன். என்ன லட்சம் எடுத்துக்கிறேன்றது நான் எடிட் பண்ணும்போது உட்காந்து தான் தெரியும். இந்த வீடியோ போடலாமா இல்லை வேணாமான்றது எடிட் டேபிளில் உட்காந்து எடுத்து. எடிட் டேபிள் கூட கிடையாது, இதே ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். இன்னும் இவ்வளோ பேப்பர் இருக்கு. இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன கொடுமையை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படா வந்த? நைட்டு வந்து சரியான சிக்கமா பஸ் டிரைவர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன். 11 o'clockலாம் பஸ் வந்துருப்பான்ட்டான். அதனால நான் பொறுமையாக கிளம்பிட்டேன் ஊர்லேருந்து. பார்த்தா நான் இங்கே ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸில் வரேன், டவுன் பஸ்ஸு. அவன் உருட்டுறான், செம்மையாக உருட்டுறான் பஸ்ஸை, பொறுமையாக போகிறான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் பின்னாடியே உட்காந்துருக்கான். சொல்லிகிட்டே வந்தேன், நான் கொஞ்சம் வேகமாக போங்கண்ணே, கொஞ்சம் வேகமாக போங்கண்ணே. சென்னைக்கு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சென்னைக்கு போகிற பஸ். அப்படி ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்தான். அவன் வேற ஃபோனு மேலே ஃபோன் அடித்து எப்பப்பா வருவீங்க, நான் அப்படியே பஸ் எடுக்கிறேன்ப்பா சொல்லிட்டே இருந்தான். எப்படியே ஏறி ஆயிடுச்சு 11 மணிக்கு. எப்பவுமே உட்காருங்க. இப்போ 4 ஃப்ளாட்டு போடணும் இங்கேயே, அப்படியே தனித்தனியாக போடுறத மட்டும் எடுத்துக்கோ, புரிஞ்சுதா? எப்படி எடுக்கணும்? நான் இந்த ஃப்ளாட்டுக்கு போகும்போது எடுக்கணும். இங்கேருந்து நீ அப்படியே நடுவில் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் வந்து ஆரம்பிச்சிட்டு நான் போட்டு மறுபடியும் வருவேன். இந்த போட்டு இப்போ போட போவேன், புரிஞ்சுதா? வீடியோ பெருசாக இருக்குமே. நான் எடிட் பண்ணிக்கிறேன், நீ பிடுங்கிறத மட்டும் பிடுங்க, மற்ற பிடுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்க அந்த கடை இருக்கு? முருகன் ஸ்டோரா? இந்த ரோடு எண்டில் முருகன் அங்கேயே மரத்தோட நிழலில் நின்றுருக்கும். அவன் அந்த டைமில் எங்கே வெயில் அடிச்சிச்சு? 7 மணி. அப்போ சன்னே வெளியே வரலையே, அவன் எங்கே நின்னல அது கொட்டுது. இல்லை வெயில் காலத்தில் இருக்கோம்ப்பா. சரி இது நான் அதான் சொன்னேன்ல பஸ்ஸு கதையா. என்ன ஆயிடுச்சு, பஸ்ஸுக்காரன் வந்து கடுப்பாகி அதுக்கப்புறம் ஏறிட்டேன் பஸ்ஸில். திருப்பி நடுவில் அந்த ஸ்டாப் நிற்பாட்டுவான்ல 10 minutes பிரேக்கு. அப்போ இறங்கி போய் டீ வாங்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் நின்று பஸ் டிரைவர். அப்பா ஒன்னால தான்ப்பா லேட் ஆயிடுச்சு. நான் என்னென்ன பண்ணேன், நடிக்காத, எனக்கு நல்லா தெரியும் நீ தாண்டு. ஒன்னால 1/4 மணி நேரம் லேட்டு, அதனால பாரு வண்டியை வச்சு அடிச்சுட்டு ஓட்டிட்டு என்னை பார்க்குற இடத்துலலாம் சொல்லிட்டே இருந்துடுறாது. ஒன்னாலதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்குன்னே விரட்டிட்டு இங்கே ஆக்சுவலாக 6 மணிக்கு வந்து இங்கே சேர வேண்டியது. நான் சொன்னல 6 AM வந்து ரீச் ஆகிடுவேன்ட்டு. 4 மணிக்கு வந்துட்டான் மாயாஜாலில். மாயாஜால்லேருந்து இங்கே உள்ளே வரதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் எழுப்பி இறக்கி விட்டு வந்திருந்தேன். சரி, ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி வருவேன். நான் இப்படி வரும்போது பாஸ் பண்ணி எடுக்கணும். நீ பிளேலேயே வச்சுக்கிறாங்க.
என்ன பண்ணுறீங்க? டயரம் வந்து பார்த்தீங்களா? நம்பர் அப்படியே பண்ணுவோம். ஏறி ஏறி பேப்பர் போகிறோம். டபுள் மீனிங் வச்சுருக்கேன். ஃபுல் ஜூமிங்கில் இருக்கு. மேலே ஏறி ஏறி பேப்பர் போகிறோன்னா லிஃப்ட்டு வந்து இந்த டைமில் ஸ்டெக் ஆகி நினைச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் வந்து ஹெல்ப்புக்கு வரமாட்டான். அது காலைல வந்து நம்மளுக்கு எவனே ஹெல்ப் பண்ண மாட்டான், தூங்கிருப்பான். அதனால் லிஃப்ட்டை நம்ப முடியாது. காலைல படியில் தான் ஏறிடணும், வேறு வழி இல்லை. சரியா? அதனால தான் ஓடி போடுறது பேப்பர். ஓடி போடுறியா? ஓடி போடுறது. ஓடிட்டு இல்லை ஏறு நல்லா இருக்குல்ல. அப்படியே வா, நந்து வா. இந்த ஆக்டிவா இருக்குல்ல, ஆக்டிவா இருக்கு, அந்த கேட் உள்ள போயிட்டு நடந்து வரேன். நான் பண்ணணுமா? சரி, ஆக்டிவா வாங்க, நெல்லு வரேன். ஆறு மாசமா பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். நேரம் பழகி இருக்கணும்ல, நான் தானே டெய்லி போடுறேன். ஆனால் இன்னமும் குறைச்சிங்க தான் இருக்கு அந்த மாதிரி. நீ பேப்பரை போடுறியே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டை போட்டால் அது பழகி இருக்காது. நான் பிஸ்கெட் போட்டு தான் பழகணும். நீ பேப்பரை போட்டால் அதான் பிடிக்க போகுது. அதுதான் சில நாய் நம்ம என்ன பண்ணாலும் குறைச்சிங்க தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாய்க்கு ஏற்ற மாதிரி நீ பிஸ்கெட்டை போட்டால் அது குலைக்காது. என்னாஜி கரெக்டு தானே? நாளைக்கு நான் வந்தேன்னா உனக்கு பிஸ்கெட் போடுறேன். என்ன பிஸ்கெட் வேணும்? மில்க் பிஸ்கெட்டா மேரி பிஸ்கெட்டா? கண்டிக்கவே மாட்டேங்குது. குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு வாங்க. அது இல்லாமல் வாங்குவாங்க. சப்ளிமெண்ட் இல்லாமல் டைம்ஸ் இருக்குல்ல, ஆ, அதில் வந்து இந்த பேப்பர் வரும், வெல்த்து. சரியா? இந்த வெல்த்தோடு சேர்ந்தா வேறு ரேட்டு. மண்டேல மட்டும்தான் வரும். ஸ்டாக் மண்டே மட்டும்தான் இந்த நியூஸ் வரும். அந்த வெல்த் பேப்பர் வந்து எதுக்காண்டி? இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறாங்க. என்ன தலை அதெல்லாம் அப்படிதான். பாய். திறந்து விட்டு கொட்டையை எடுத்துரும் போல. என்ன வீரம் சொன்னதான் இன்னொன்னா. நேற்று வீரம் படம் போட்டிருந்தான் சன் டிவியில். சன் டிவியில் ஊரில் வீரம் போட்டிருந்தான். நான் எத்தனை மணிக்கு? மதியானமா? நான் நைட்டு சிங்கம் பார்த்தேன். சிங்கமும் பார்த்தேன். சிங்கம் 3. வாட்டா வாட்டா, நான் நடந்து வரும்போது வாட்டா வாட்டா லிஃப்டே கிடையாது, வேற வழியே இல்லை. மொட்டை மாடி போயிட்டு அந்த பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஏறினே போய் போட்டு 4 மணிக்கு மொட்டை மாடி ஏறி செகண்ட் பிளாக்ல இறங்கினே போட்டு அந்த பிளாக்ல ஒரு வாட்டி செருப்பு காணணும்னு கேட்டாங்க. செருப்பு காணணும் ஓட்ட கேட்டாங்க. ரீசெண்டாக கூப்பிட்டானுங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி 3000 ருபீஸு கிராக்ஸு மொட்டை மாலில் காய போட்டுருந்தேன்,
இன்னைக்கு நானே 4500 போட்டிருக்கேன். என்ன காமெடினா எங்கெல்லாம் செருப்பு இல்லைன்னா பரவாயில்ல, எங்கெல்லாம் அந்த டைம் 3 செருப்பு இருந்தது. நான் இதை போட்டுன்னு சுற்றிருந்தேன், நம்ம எங்கே வெளியே போக போகிறோம் அப்படின்ட்டு இதை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிறேன் 300ரூவாவை. எங்கெல்லாம் கேட்டதும் இன்னும் சுருக்குன்னு ஏறிடுச்சு. சரின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் சார் நான் ஆப்போசிட்டில் பேப்பர் காணோன்னா உங்களை கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சார் இது. 5 ரூபா பேப்பர்னாலும் அந்த 3000 ரூபாய்னாலும் திட்டு போய் தானே போடுறேன். அதனால அப்புறம் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, கேமராவில் பாருங்கள் நீங்கள் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினு. அதுனா உன்னோட பார்ட்னர் அங்கே இருக்காரு, அவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. ஓனரா யாரு வீட்டிலேருந்து சென்னை வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு. ராஜநாய்க்கு எத்தனை வட்டி பார்க்குறது. இங்கே தூக்கி போடுது, அதுக்கப்புறம் தூக்கி போட அப்படியே ஸ்லோ மோஷனில் ஐயோ போகிறதுக்குள்ள ஆன் பண்ணியா வீடியோ. இங்கெல்லாம் கழுவி கோலம் போட மாட்டாங்களா? இங்கெல்லாம் போட மாட்டாங்க. ஓ ஆனில் தான் இருக்குது அன்றைக்கி. அப்போ அவனை தந்தி போட சொன்னேன்ல இங்கே. ஆமாம், இந்த வீட்டில் போடணும், இவன் மேலே ஏறி போட மாட்டான்னு நான் அவங்கள முடியல. இங்கேருந்து மேலே தூக்கி விடுறது. 3 வீடு போடணும் உள்ளே இருக்கு. முடிய போகுது ஃபைனலாக. முடிஞ்சிச்சு அவ்வளோதான். முடிஞ்சு அவ்வளோதான் டைலாக் சொல்லாத. அது அவ்வளோ இருக்கும்போது தான் அந்த டைலாக் தான். இப்பயும் அந்த நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரான். நீನು அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், மேலே போகணுன்ட்டா ஓட்டு வரியா? நான் ஒரு சைடு வாங்குது எனக்கு எக்கோ. இந்த ஏரியாலாம் ரொம்ப பழக்கம், ஆனால் இப்போ தான் இந்த ஏரியா உள்ளெல்லாம் போயிட்டு நிறையா அட்டேக்கம் அவ்வளோ முடிஞ்சா இருக்கு. கனரா பேங்க் இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் எல்லா பேப்பரும். அவங்களுக்கு லேட்டாக தான் வேணுமா கனரா பேங்க் ஆஃபீஸ் தானே, அது 10 மணிக்கு தான் ஓப்பன். இந்த 2 பங்களாலாம் போட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பங்களா, அந்த பங்களா வந்து அமீர் இருந்தார். ஆமாம், அமீர் இருந்தார். நான் இங்கே தான் நின்றுட்டு இருப்பேன் கீழே. இங்கே ஒரு வாட்டி எனக்கு நான் +1 +2 படிக்கும்போது இந்த அந்த காயத்ரியில் யாரும் அந்த பொண்ணு பேய் மடிக்கிற அவங்க நின்றுருந்தாங்க ஒரு நாள் 6 மணிக்கு. நாங்கள் அப்போ சின்ன பசங்க, +1 அந்த 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 வயசு. பேர் போட்டு இந்த பசங்கள்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்கடா, அப்பா இருக்கிறாங்கடா அப்படி இப்படின்னு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு போய் கேட்டோம். அவங்க யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க போல், ஏதோ ஒரு பசங்களாம் வேனில் இருந்தாங்க போல். போனவனே இல்லை சாரி அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நாங்களாம் சேர்ந்து திட்டினோம், ஃபோட்டோ விட மாட்டான் வர பண்ணுறான். அப்போ அது புரியல. அப்புறமா அவங்களுக்கும் பர்சனல் இருக்கும்னு யோசித்தேன். ஆனால் விக்ரமில் கை தட்டும் போது என்ஜாய் பண்ணேன், சீரியஸாக சந்தோஷப்பட்டேன். சரி, நீ அங்கேருந்து பேசுகிற வீடியோ கேட்கும் வாய்ஸ். சரி கேட்கல, இப்போ கேட்கும்போது ஃபோக்கஸ் இருக்கா? ஆனால் ஒன்றும் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, நான் அங்கே லாங் ஷாட் எடுத்துகிட்டு இருந்தேன். வேப்பிலை காலைல சாப்பிட்ணும், சாப்பிட்டா உடம்பு நல்லது. வயிற்றுல இருக்கிற பொண்ணுலாம் போவோம். தத்துவம் கசக்கு போவாங்க. அப்படியே சாப்பிட்றதால முடிஞ்சு. ஓ, இங்கே அப்படியே கொடுத்துருக்கேன். விறுவிறுக்க வேலை செஞ்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன், கவலைப்படாது. கடைசியாக சொல்லுவேன். சரி ரொம்ப டயர்ட் செம்மப்பா. என்ன வேலை என்ன பண்ணேன் வீடியோ கை ஒழுங்காக பண்ணல. நீ வேற இப்போ சும்மா அப்படி வச்சிருக்கல, அப்படியே அந்த பொசிஷனில் வந்துடுது கைப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக. எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறது? தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதானா?
இன்னும் வேற என்னடா சொல்றது, அதெல்லாம் பரம்பரை யூடியூபர் பேசுறா. பரம்பரை பழைய யூடியூபர் இதெல்லாம் எடுத்து பாடுறா. ஒரு இன்ட்ரோ நிம்மதி கரெக்டாக இருக்காது, ஒரு அவுட்ரோ கரெக்டாக இருக்காது. அப்படி இருக்கிறது தான் ஸ்டார்டிங். நான்லாம் ஒரு இன்ட்ரோவர்ட், வெளியே வந்து விளாக் பண்ணுறதே அதிசயம். புரியுதா? வச்சுட்டா கிடைக்கும்.